ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இனி கை வலிக்க தேய்க்க வேணாங்க, லேசாக தடவிட்டு தேய்ச்சாலே போதுங்க. உங்களுடைய பழைய விளக்கு புத்தம் புதுசாக ஜொலிக்கும். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு தட்டும் ஒரு விளக்கும் எடுத்துருக்கேங்க. இதில் இருக்கிற மஞ்சள் குங்குமத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி விளக்குலேயே நம்ம மஞ்சள் குங்குமத்தை எல்லாத்தையும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை காட்டன் கிளாத்தில் எதில் வேணாலும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் இருக்கிற எண்ணெயை நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். விளக்கு தட்டில் இருக்கிற மஞ்சள் குங்குமத்தை இப்போ நம்ம தொடச்சி எடுத்துட்டோங்க. இப்போ எந்த பொருள் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு கோல்கேட் பேஸ்ட்டு தாங்க நான் எடுத்துருக்கேங்க. நம்ம சபீனா பீதாம்பரி பவுடர்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கோல்கேட் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில். என்னடா பல்லு துவக்கிற பேஸ்ட்டில் விளக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் விளக்கு தட்டு விளக்குறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை அரை பழம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நமக்கு கோல்கேட் பேஸ்ட்டு, லெமன், இந்த இட்லி மாவு, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து கலக்கும்போது நல்லா பொங்கி வருது பாருங்கள். அரை கிண்ண அளவு நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த லிக்யூடை தான் நம்ம விளக்கு தட்டில் நல்லா தேய்க்க போகிறோங்க. இது எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டுக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேய்க்கணும். இதுமாரி கையால் எல்லா இடமும் நல்லா நிரப்பி விட்டுக்குங்க. என்னடா இது ஒரே ஒரு தட்டு ஒரு விளக்கு மட்டும் காமிக்கிறீங்களே, பூஜை பாத்திரம் இவ்வளோ தானே நினச்சிக்காதீங்க. என்னுடைய பூஜை பாத்திரங்கள் நிறையா இருக்குங்க. எல்லா பூஜை பாத்திரமும் விளக்கி காமிக்கிறதுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்க. அதனால தான் நான் ஒரு விளக்கும் தட்டும் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ விளக்கும் தட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாங்க. நான் கலந்த லிக்யூடு மீதி இருக்கிற பூஜை பாத்திரத்துக்கு தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ லெமனில் கொஞ்சமாக விம் லிக்யூட் சேர்த்துக்குங்க. விம் லிக்யூட் சேர்த்த பிறகு இப்போ விளக்கு தட்டில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க. அடுத்து நம்ம ஸ்க்ரப்பரால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஸ்க்ரப்பரால் இதுமாதிரி லைட்டாகவே நம்ம தேய்ச்சாலே போதும். அதில் இருக்கிற அழுக்கெலாம் நல்லாவே விட்டுடும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. விளக்கையும் தட்டியும் ஸ்க்ரப்பரால் நல்லா தேய்ச்ச பிறகு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. விளக்கு தட்டு நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் உடனே நம்ம தொடச்சி எடுத்துடணுங்க. பூஜை பாத்திரம் எப்போ விளக்குனாலும் சரிங்க, நம்ம கழுவுன உடனே ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா விளக்கு தட்டு கருத்தாப்பில் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு விளக்கு தட்டு காமிக்கும் போது எந்த கலரில் இருந்துச்சு, இப்போ எந்த கலரில் நல்லா தங்கம் போல் ஜொலிக்குது பாருங்கள். நம்ம பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு சபீனா பீதாம்பரி பவுடர் எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, லெமன் ஜூஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி விளக்கு பாத்திரம் தேய்ச்சிருக்கோங்க. நல்லா தங்கம் போல் ஜொலிக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.